ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற ஜிம்பாப்வே T20 ட்ரை சீரிஸோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஐபிஎல்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பெருசாக ரெகுலராக எல்லா மேட்சஸ்க்குமே வீடியோ போட முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஸோ வரக்கூடிய எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்குமே வந்து நம்ம வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணக்கூடிய டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அப்படின்னா 16 ஜூலை ஸோ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா 4:30 இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரே கிரவுண்டில் வச்சு நடக்க போகுது. ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜிம்பாப்வேயும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது ஒரு 140 லோவஸ்ட் ஸ்கோர் டார்கெட் கேமாக இருந்தது. ஸோ மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒன் சைட் மேட்சாக போயிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூவில் தான் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய 8 மேட்சஸும் வைக்க போகிறாங்க ட்ரை சீரீஸில். ஒரு டீம் இன்னொரு டீம் கூட 2 டைம்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதில் யார் வந்து லீடிங்காக இருக்காங்களோ டாப் 2 டீம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க. ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 4 முறை தான் நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க T20ஸில். சவுத் ஆஃப்ரிக்கா 11 முறை வின் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் லைக் பார்த்தீங்க அப்படின்னா டேரில் மிச்சல், ஸோ நியூசிலாந்து சைட் சொல்ல போனோம்னா டேரில் மிச்சல், டெவான் கான்வே, இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு தரையில் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ்க்கு இந்த கிரவுண்டு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஆப்போசிட் டீமான சவுத் ஆஃப்ரிக்காவில் வேண்டர்டசன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. மிடில் ஹெர்மன் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ கிரவுண்டில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் பிக் பண்ணுங்கள். வந்த உடனே ஃபஸ்ட் பால் ஹிட்டிங் பிளேயர்ஸ்க்கு இந்த கிரவுண்டு அடாப்ட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஹை ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் ஓரளவுக்கு 150 அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ T20 ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 51 போட்டிகள் இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. 28 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 23 பேட்டிங் செகண்ட் சொல்லி ஓரளவுக்கு ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. 156 ஓவரால் ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோராக இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் இந்தியா 234க்கு 2, லோ ஸ்கோர் ஜிம்பாப்வே 99க்கு 9 விக்கெட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னில் 150க்கு கீழே தான் அதிக டைம்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. மேட்சஸ் 51, அதில் 24 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 ரன்ஸ்க்கும் கீழே தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி 150லேருந்து 169க்குள்ளே 12 முறையும், 170லேருந்து 189க்குள்ளே 8 முறையும் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 190க்கு மேலே 7 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ரீசெண்ட் மேட்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட் கேமு 141 அடிச்சிருந்தாங்க ஜிம்பாப்வே 6 விக்கெட்டுக்கு. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா 16வது ஓவரில் கரெக்டாக சேஸ் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்களும் ஒரு 5 விக்கெட் கிட்ட விட்டுருந்தாங்க. ரெண்டாவது கேம் பார்த்திங்க அப்படின்னா 137 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டீம் வந்து வின் பண்ணுறாங்க. தேர்ட் கேம் 127க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் லாஸ்ட் ஓவரில் 128 சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் 153 ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா 103க்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. தென் லாஸ்ட் மேட்ச் 144க்கு 6 விக்கெட் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண டீமுக்கு, செகண்ட் பேட் பண்ண டீம் லாஸ்ட் பாலில் அதை சேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், குறிப்பாக பவுலர்ஸில் ட்ரீம் டீம் கேப்டன் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சுக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஓவராலாகவே பார்த்திங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த மேட்ச்சில் 15 விக்கெட். ஸோ இந்த மேட்ச்சில் 17 விக்கெட், இந்த மேட்ச்சில் 16 விக்கெட், இந்த மேட்ச்சில் 12 விக்கெட். ஸோ ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 13 to 14 விக்கெட்ஸ் வந்து பெர் மேட்ச்க்கு விழுது. ஸோ இதில் ஏதாவது ஒரு பவுலர் 3 விக்கெட் to 4 விக்கெட் ஹால் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது 2 டீமில் யாராவது ஒரு பவுலர். ஸோ அந்த மாதிரியான பவுலர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பவுலர்ஸோட டைப் வந்து நம்ம தனியாக எடுத்திருக்கோம். அதை இப்போ பார்க்கலாம். ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 10 மேட்சஸில் இந்த கிரவுண்டில் 76 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 32 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 44 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் பவுலர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ரெண்டாவது பவுலிங் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டர் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்லாம் ரெண்டாவது இன்னிங்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பிளேயர்ஸோட அனாலிசிஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பேசஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் 60 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பார்த்திங்க அப்படின்னா 16 விக்கெட்ஸும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில்
எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லா கிரவுண்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 53 விக்கெட்ஸ் ஓவரால் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 10 கேம்ஸில். அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 28, ரெண்டாவது இன்னிங்ஸில் 25 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸோட டைப்பில் ஆஃப் பிரேக் லைக் சிக்கந்தர் ரசாவாக இருக்கட்டும், இப்போ நியூசிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பிரேக் பெருசாக இல்லை. மிச்சல் பிரேஸ்வெல்லாம் கிட்டத்தட்ட எம்எல்சி ஆடிட்டு வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அவர் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபபிளி இறங்கிறதுக்கான பாசிபிள் கம்மி தான். ஸோ ஆஃப் பிரேக் வந்து நியூசிலாந்து டீமில் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. லெக் பிரேக் பவுலர்ஸ் ரெண்டு டீம்லேயுமே இருக்காங்க. காபா பீட்டர் இருக்கார் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு. ஷோதி ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 years கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நியூசிலாந்துக்கு ஒரு ஒயிட் பாலில் கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. அவங்களுக்கு 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு சாண்ட்னர் இருக்கார். இங்கே ஜார்ஜ் லிண்டே சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார். 8 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. சைனா மேனுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. பிளேயர்ஸோட அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ரீசா ஹென்ட்ரிக்ஸும் டி பிரெட்டோரியஸும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வேண்டர்சன் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ரூபின் ஹெர்மன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெவால் பிரீவிஸ், ஜார்ஜ் லிண்டே, கார்பின் போஷ், ஆண்டில் சிமிலனே, நன்ரே பர்கர், லுங்கி இங்கடி, காவா பீட்டர். ஸோ இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வருது. இதில் 4 overs யாரெல்லாம் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காவா பீட்டர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லுங்கி இங்கடி, நன்ரே பர்கர், தென் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சிமிலனே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கார்பின் போஷ் கூட அந்த 2 overs ஷேர் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஜார்ஜ் லிண்டேட்டேருந்து ஃபுல் 4 overs வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசன் என்ன அப்படின்னா நியூசிலாந்தில் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலிங் யூனிட்டாக இருக்குது. இதை தவிர்த்து வேறு யார்ட்டையும் போக மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. நியூ பால் பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 bowlers இருக்காங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கார்பின் போஷ், லுங்கி இங்கடி போல் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. தென் பிரெட்டோரியஸுமே டக் அவுட் ஆகிருக்காரு. இந்த 2 பிளேயர்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிரெட்டோரியஸ் வந்து ஒரு கோல்டன் பிக்காக இருக்கார். அகெயின்ஸ்ட் நியூசிலாந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பெரிய அளவுக்கு ஆடலை அப்படின்னாலுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஸ்லைட்லி அவரை பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிரெட்டோரியஸும் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வேண்டர்சன் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 16 ரன் தான் அடிக்க முடிஞ்சுது. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலை. இருந்தாலுமே ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜ் சிவிசி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு சேஃபான பிக்காக தான் தெரிய வர. 2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் மஸ்ட் பிக்காக பிக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரூபின் ஹெர்மன் சேஸில் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். லெஃப்ட் ஹேண்டர் ஆப்போனன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்லை. ஸோ மிச்சல் சாண்ட்னர், ஷோதி இந்த 2 bowlersமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட அடி வாங்கக்கூடிய பவுலர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலி பார்க்கும்போது அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு அடுத்த லெக் பிரேக் பவுலர்ஸ்லாம் அடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஹெர்மன் பாசிபிள் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்மே நீங்கள் ரூபின் ஹெர்மனை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் கார்ட் பிக்காக நீங்கள் சேஸில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெவால் பிரீவிஸை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டீமில் பிக் பண்ணியே ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, ஒரு 18 over ஆகிட்டு. ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேன்ஸே பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலுமே மிச்சம் இருக்கக்கூடிய 2 overs ஒரு வந்தாலுமே குறைஞ்சது 3 to 4 sixes வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவார். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டிங் லைனில் நிற்கார், கேச்சிங் பொசிஷனில் நிற்கார். ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கில் பிரீவிஸை ஸ்கிப் பண்ணாமல் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸ்மே சிவிசி ட்ரை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய மட்டும் பேட்டிங் பொசிஷனில் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜார்ஜ் லிண்டே போத் இன்னிங்ஸுமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருக்கார். இந்த மேட்சோட யூனிவர்சல் கேப்டனாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜ் லிண்டே தான் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் 116 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு. பேட்டிங் டீசெண்டாக ஆடுவார். குறிப்பாக பவுலிங்கில் நிறைய வேரியேஷன் வச்சுருக்காரு. ஸ்லோயர் ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். அதிலே பாலை வந்து ஒரு 76 to 82 km/h பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக தூக்கி போட்டு பாலில் டேன் கிடைக்கும். இந்த கிரவுண்டு ரொம்ப பெரிய கிரவுண்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவரை விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிச்சல் சாண்ட்னர் இருக்குது. நம்ம அவரை பற்றி பேசும்போது தனியாக பேசிக்கலாம். ஜார்ஜ் லிண்டே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மீண்டும் ஒரு வைஸ் கேப்டனா, லாஸ்ட் மேட்ச் கேப்டன், இந்த மேட்ச்சுக்கு ஒரு வைஸ் கேப்டனா வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது. கார்பின் போஷ்
ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ரெண்டாவது bowling பண்ணாங்கன்னா மட்டும் உங்களோட ஃபேண்டசி டீமில் இவரை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சிமிலனேவா கார்வின் போஷான ரெண்டு பிளேயர்ஸ்க்குமே பெருசாக பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இல்லை. கார்வின் போஷ் உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் ஆடி கொடுப்பாரு, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா டால் ஃபீல்டர் லைனில் நிற்பார். ஆண்டில் சிமிலனே லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாப்வே டார்கெட் பண்ணி ஆடி இருந்தாங்க. 2 for 27 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் சிமிலனே வந்து குவாலிட்டியான ஸ்லோயர் அண்ட் போலர். ஸோ எப்படி லுங்கி இங்கிடி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லென்த் ப்ளஸ் ஸ்லோயர் வீசுறாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிமிலனையும் போல் பண்ணுவார். லாஸ்ட் மேட்ச் அன்எக்ஸ்பெக்டடாக பெருசாக விக்கெட்ஸ் போகல, ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா போஷை விட சிமிலனேக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் போத் இன்னிங்ஸுமே கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நன்றே பர்கர் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக்கு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸை நல்லாவே ஆடி இருப்பாங்க. குறிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் இனிஷியலாக பிரேக் த்ரூ கொடுக்கறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா டிம் சைஃபர்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே ஓப்பன் பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ரெண்டு பிளேயர்ஸுமே டாப் கிளாஸ் பிளேயர்ஸு. ஸோ நன்றே பர்கர் லாஸ்ட் மேட்ச்லையுமே இனிஷியலாக அவருக்கு பெருசாக ஸ்விங்கெலாம் கிடைக்கல. டெத்தில் போல் பண்ணி வேணால் ஒரு விக்கெட் எடுக்கலாம், பட் ரிஸ்க்கு தான், ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லுங்கி இங்கிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். குறிப்பாக ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பாஸ்னாக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்க்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காவா பீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருந்தோம், கிரவுண்ட் ரொம்ப பெருசு, லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. எஸ், கண்டிப்பாக செகண்டாக போல் பண்ண போகிறாங்க நியூசிலாந்து அப்படின்னா இவரை மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. சரி, ஓகே ப்ரோ. இப்போ இந்த பர்டிகுலர் சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் ஸோ எந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ், அதாவது ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், ரெண்டு இன்னிங்ஸ்க்குமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வேண்டர் டர்சன், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் டெவால் பிரிவிஸ், நாலாவது ஜார்ஜ் லிண்டே, அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி, ஆறாவது காவா பீட்டர். ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போய்க்கிறேன். ஸோ ஹெர்மன் ஆர் பிரிட்டோரியஸ் உங்களோட சாய்ஸில் விடுறேன். இதில் இன்கேஸ் செகண்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு பதிலாக கூட நீங்கள் ஹெர்மனை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டீம் பற்றின ஒரு ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். டெவான் கான்வே, டிம் சைஃபர்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டேரில் மிச்சல், ஜேம்ஸ் நீஷம், பெவன் ஜேக்கப்ஸு, மிச் ஹை, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் சாண்டர், ஜாக் ஃபோக்ஸ், ஸோ இஷ்யோதி, ஆடம் மில்னே, மேட் ஹென்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ரவீந்திரா, மிச்சல் பிரேஸ்வெல் இவங்களாம் எம்எல்சி T20 ஆடிட்டு வந்த ரீசனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ணுவாங்க? டெஃபினட்டாக 1, 2, 3, 4 இந்த 4 பவுலர்ஸ்லேருந்து நீங்கள் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. இந்த 4 பவுலர்ஸ் தான் ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாங்க. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4 ஓவர்ஸை ஜாக் ஃபோக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 ஓவர்ஸும், ஜேம்ஸ் நீஷம் பார்த்திங்க அப்படின்னா 2 ஓவர்ஸும் போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நியூ பால்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறாங்க இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி அண்ட் மில்னே தான் நியூ பால் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இஷ்யோதி ஷாண்டனோட பொட்டன்ஷியல் இருக்கும். டெத்தில் நீஷம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ ஹென்ரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பேட்ஸ் பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே, டிம் சைஃபர்ட் ரெண்டு பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஓப்பனர்ஸ் தான் இருக்காங்க. இதில் மிச்சே பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பண்ணார் அப்படின்னா டிம் சைஃபர்ட்டுக்கு சிவிசி போகிறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் வந்து டிம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருந்தார் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அவர்கிட்ட சிவிசி போங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ட்டு சிவிசி போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. ஸோ டெவான் கான்வே உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்காக இருக்கார். குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ரிஸ்கியான வீசியாக நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் டிம் சைஃபர்ட் பற்றி டீட்டெயிலாக பேசியாச்சு. ஸோ எந்த இன்னிங்ஸ் டிம் சைஃபர்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடுவார். ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. மிச்சல், ஸோ டேரல் மிச்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போத் இன்னிங்ஸுமே பெஸ்ட் பிக்காக இருப்பார். சேஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் வைஸ் கேப்டன் ரோல் வந்து ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் ரெண்டாவது அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் பிளேயரும் இவர் தான். டேரல் மிச்சர் எம்எல்சி T20 ஆடி இருந்தாலும் அதில் பெருசாக அவருக்கு சான்சஸ் கிடைக்கல. பாதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் டியூட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தாருங்கிறதும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரல் மிச்சல் பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டிங்கில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஜேம்ஸ் நீஷம் நம்பர் 4 தான் இறங்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நம்பர் 6 ஸோ அந்த மாதிரி டவுன் தி ஆர்டர் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ஜேக்கப்ஸ் அண்ட் ஹே பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. நீஷம் கொஞ்சம் கீழே வந்து ஆடுவார் அப்படிங்கிறது தெரிய வருது. எது எப்படியோ ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா எங்கே இறங்க போகிறாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். டாப்பில் இறங்கினா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். டவுன் தி ஆர்டரில் இறங்கினா சேசிங்கில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெவான் ஜேக்கப்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மிச்சில் ஹே பெவான் ஜேக்கப்ஸ் இதில் மிச்சில் ஹே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருந்தாலுமே போத் இன்னிங்ஸும் ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. டவுன் தி ஆர்டர் வராரு. ரேரு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து ரேரு. ஸோ இந்த 5 பிளேயர்ஸுமே குவாலிட்டியான பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் நீங்கள் பெவான் ஜேக்கப்ஸ்க்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி இந்த மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மிச்சில் சாண்டர் ஒரு டிஃபால்ட்டு சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு 2வது போலிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாண்ட்னர்கிட்ட ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிச்சு நல்லா ஸ்லோவாக இருக்குது. ஸோ இவரும் நல்லா ஸ்லோவாக போல் பண்ணுவார். பெரிய கிரவுண்டும் கூட. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவரோட போலிங் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணுங்கள். 2வது போலிங்கில் சிவிசி சாண்ட்னர் போகிறது பெட்டர் ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஜாக் ஃபோக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் கேம் தான் இது. எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஓவர் ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு போலிங்கில் டெத்தில் ரேராக போல் பண்ணுவார். ஸோ போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இஷ்யோதி 2 இன்னிங்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் சிவிசிக்கு இவர்கிட்ட போகலாம். நான் டாப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 3-4 விக்கெட் ஏதாவது ஒரு போலர் எடுப்பார் அப்படின்ட்டு. அந்த சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இஷ்யோதிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 2 இன்னிங்ஸ்க்குமே இஷ்யோதியை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். 2வது போலிங் சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆடம் மில்னே மேட் ஹென்ரி இந்த 2 போலர்ஸுமே இம்பார்ட்டன்ட். இது 2ல் யார் ப்ரோ அதிகம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மேட் ஹென்ரி தான். ஆடம் மில்னேக்கு அந்த எக்ஸ்பிரஸ் பேஸு நியூ பால் ஸ்விங்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். பட் மேட் ஹென்ரிக்கு அந்த டெத் ஓவர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அவரோட ஸ்லோயர் ரன்ஸு ப்ளஸ் ஹார்ட் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆடம் மில்னேவை விட மேட் ஹென்ரிக்கு ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்குது. நான் வந்து 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ண போகிறோம் ப்ரோ அப்படின்னா தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷன் தான். இந்த 2 பிளேயர்ஸில் எனக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் மேட் ஹென்ரி போத் இன்னிங்ஸுமே நல்ல பிக்காக இருப்பார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் நியூசிலாந்து டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா கான்வே, சேஃபர்ட், மிச்சல் இந்த 3 பிளேயர்ஸுமே வந்து நீங்கள் 2 இன்னிங்ஸுமே மஸ்டாக இருந்து ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. தென் மிச்சில் சாண்ட்னர், இஷ்யோதி, மேட் ஹென்ரி இந்த 6 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்காங்க. ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஆடம் மில்னேட்டை பார்த்திங்க அப்படின்னா போகலாம். ஓரளவுக்கு சேஃபாக போகிறவங்க ஜேம்ஸ் நீஷம்கிட்ட போகலாம். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபாக டபுள் ஆப்ஷனில் ஜேம்ஸ் நீஷம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கேன். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேஃபஸ்ட் ஆப்ஷனில் யாரெல்லாம் பிக் பண்ணியிருக்காங்கன்னா ஜார்ஜ் லிண்டே, வேண்டர்டசன், டிம் சைஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு ஜார்ஜ் லிண்டே பெஸ்ட்டு கேப்டன், சாண்ட்னர் பெஸ்ட்டு வைஸ் கேப்டனாக இருப்பாருங்கிறது என்னோட ஆப்ஷனாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஃபேண்டசி பேட்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுது ட்ரீம் லோன்லேருந்து எல்லா ஆப்ஸும் அப்படிங்கிறதுனால. ஸோ டபுள் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா டிம் சைஃபர்ட்டை கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் சாண்ட்னர், டேரில் மிச்சல், டெவால் ப்ரீவிஸ், லுங்கி இங்கிடி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2வது போலிங்கில், டேரில் மிச்சல் 2வது பேட்டிங்கில் சிவிசி, டெவால் ப்ரீவிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது சிவிசி, லுங்கி இங்கிடி ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது சிவிசி போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டீம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பர்ஸில் சைஃபர்ட்டு, டெவான் கான்வே, பிரெட்டோரியஸும் 3 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். தென் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேண்டர்டசன், டேரில் மிச்சல், டெவால் ப்ரீவிஸ் பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜார்ஜ் லிண்டே, சாண்ட்னர், பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, லுங்கி இங்கிடி, இஷ்யோதி. மேலே வீடியோஸில் என்ன விளக்கம் கொடுத்துருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டீம் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் லிண்டே, வைஸ் கேப்டன் டிம் சைஃபர்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் வந்து எந்தெந்த இன்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸை பிக் பண்ணும், லோ பர்சன்டேஜாக உங்களுக்கு யாரெல்லாம் அந்த மேட்ச்க்கு வந்து பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச்சுக்கு நம்ம லோ பர்சன்டேஜ் யாரெல்லாம் பிக் பண்ணியிருக்கோம்னா
தெவான் கான்வே வந்து பிக் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் சாட்டர்டே இந்த மேட்ச்க்கு லோ பர்சன்டேஜில் தான் இருக்கார் இஷோதி. ஸோ இந்த 3 பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோ பர்சன்டேஜ்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நம்ம வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.